இது வந்து எல்லை மாரியம்மன் கோயிலுக்கு எங்கள் அம்மா வீடு பார்த்துருக்காங்க. அது வந்து கிழக்கு பார்த்த வாசல் தான். நேற்று எடுத்தது ஓணம் பண்டிகை பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எடுத்த விழாக்கு தான். இது வந்து ஒரு ஹாலு, ஒரு சமையல் ரூமு, அப்புறம் வந்து ஒரு பெட்ரூமு, 2 பாத்ரூம் இருக்குது. இது வந்து காலையில் 7:45 to 8:45 வந்து பால் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கோம். அது வந்து நம்ம பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். ஏன் மாத்திரம் அப்படின்னா அங்கே வந்து வாடகை அதிகம் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு ஆள் தான் 6,000 கொடுத்துருந்தாங்க, இப்போ 7,000 பண்ணிட்டாங்க. ஒரு ஆளுக்கு வந்து அவ்வளோ வாடகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் வீடு பார்த்து நேற்று பால் காய்ச்சல்னு சொல்லிட்டு நேற்று எல்லாம் ரெடி பண்ணோம். அதனால தான் வந்து நேற்று நான் ஹஸ்பண்டு பசங்க 2 பேரும் தான் போயிருந்தோம். தங்கச்சி வீடு வரலான்ட்டாங்க, லீவு கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பால் மாட்டுப்பால் வாங்கிட்டு கரண்ட் அடுப்பு எடுத்துகிட்டு போயிருந்தோம். கரண்ட் அடுப்பில் பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அடுப்பில் பால் ஊற்றி வச்சுருக்கேன். நான் முந்தின நாள் போய் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். முந்தின நாள் வீடெல்லாம் போய் வீடெல்லாம் கூட்டிகிட்டு வச்சிட்டேன். வந்து பால் பொங்கிடுச்சு. பால் நல்லபடியாக காய்ச்சியாச்சு. காலையில் 7:45 to 8:45 பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலான்னு பார்த்தோம். குழந்தைங்களாம் எந்திரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் சரி 7:45 to 8:45 காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனது. காலையில் நேரமே எழுந்திரிச்சு நானும் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா வீட்டுக்கு போனேன். பழைய வீடு பார்த்திங்கன்னா பவானி போஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட, இப்போ பார்த்துருக்கிறது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் லோகநாதன் ஹாஸ்பிட்டல் எதுக்கால எல்லாம் மாதிரி இருந்தது. அப்படியே பேக் சைடு வீடு ரொம்பவுமே நல்லாயிருக்கு, வெளிச்சமாக காத்தோட்டமாக. ஃபஸ்ட்டு இருந்த வீடு வந்து வெளிச்சம் இல்லை, காத்தோட்டம் இல்லை. இப்போ பால் காய்ச்சி அடுத்தது வந்து பூஜை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் எல்லாமே பண்ணேன். முந்தின நாள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாவி வாங்கிட்டு போயிட்டேன். சாவி வாங்கிட்டு போயிட்டு பால் வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நான் முன்னாடி வண்டியில் வந்துட்டேன் ஸ்கூட்டியில். அவங்களாம் பின்னாடி காலைல தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னோட 2 பசங்க. அப்புறம் வந்து வீடு ரொம்ப டிமாண்டாக இருந்தது. வீடு அந்த ஏரியாவில் பார்க்குறதுக்கு சொல்லி வச்சு ஒரு வாரத்திலே கிடச்சிருச்சு. வீடு கிடைக்கிறதா இந்த காலத்தில் ரொம்ப இதாக இருக்குது. சொந்த வீடு கூட வாங்கிடலாம் மாட்டிருக்கு, வாடகை வீடு தான் கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது பார்க்கலாம். இடம் இருக்குது எங்களுக்கு, வீடு கட்டணும். அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் கற்பூர தீபாராதனை காமிச்சிட்டு உள்ளே வந்து திவ்யமாக சாமி கும்பிட்டோம். அப்படியே வீட்டிலேருந்து பார்த்தா எல்லமாரியம்மன் கோயில் அப்படியே நல்லாவே தெரியும். இடம் எங்களுக்கு இருக்குது, வீடு தான் கட்டணும். பார்க்கலாம், பிளான் பண்ணியிருக்கேன். கடவுளோட அனுகிரகம் இருக்கட்டும், இருந்தால் அதையும் ட்ரை பண்ணுவோம். அப்புறம் பால் காய்ச்சி எல்லாத்துக்குமே நம்ம வந்து காஃபி போட்டு கொடுத்தாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சன்ரைஸ் தான். எல்லாருமே உட்காந்து ஒரு ரிலாக்ஸாக வந்து காஃபி குடித்தோம். வீடு பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு. மார்னிங் 8 மணிக்கு இதுமாதிரி காலையில் டிஃபன் சாப்பிட்டு திரும்ப ஹோட்டல் கிளம்பிட்டோம். இது வந்து கொரோனாபாளையத்தில் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்குது. சைவ கடை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.